தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரிட்டிஷ் பிரதமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவருடன் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்றம் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக வலைத்தளங்களை அணுக தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர் மொனிக் பாபியூ ராஜினாமா செய்கிறார். பிரான்சின் போர்டோ விமான நிலையம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் வலதுசாரி ரசம்பிளமெண்ட் நேஷனல் சிரேஷ்ட தலைவர் மரின் லூ பென் அவர்களது எக்ஸ் கணக்கும் ஏரன் கட்சியின் இணையதளமும் கணினி ஊடுருவலுக்கு உள்ளாகியிருக்கிறது. பிரான்சில் தயாரிக்கப்படவுள்ள பெர்சில்டாமோல் விலை குறைப்புக்கு மருந்து நிறுவனங்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரிட்டன் பிரதமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவருடன் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் பேனம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ அவர்களுடன் ஜூலை 20 திங்கட்கிழமை மாலை தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். இந்த உரையாடலில் ஆங்கில கால்வாயின் இருபுறமும் உள்ள மக்களின் நலனுக்காக பிரிட்டன் பிரான்ஸ் இடையிலான வலுவான உறவை மேலும் வலுப்படுத்தவும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து செயல்படவும் தாம் எதிர்பார்ப்பதாக பிரிட்டன் பிரதமர் தெரிவித்திருந்தார்.
இந்த நேரத்தில் உக்ரைன் தொடர்பாகவும் இரண்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பை எதிர்த்து போராடி வரும் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதில் பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கோலிஷன் ஆஃப் த வில்லிங் விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணி இந்த முயற்சிக்கு இரண்டு நாடுகளும் இணைந்து தலைமை தாங்குவது குறித்தும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் மத்திய கிழக்கு நிலவரம் குறித்தும் இரண்டு தலைவர்களும் பேசியிருந்தனர். பதற்றத்தை தணிப்பதற்காக முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை விரைவாக மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பிரிட்டனுக்கு பிரான்சும் தொடர்ந்து நெருக்கமாக இணைந்து செயல்படுவது குறித்தும் பேசியிருக்கின்றார்கள். பயோ தெபஸ்டி இதனை பிரிட்டனுக்கு கொண்டு வருவதற்காக அதிபர் மேக்ரோ மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிரிட்டன் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பயோ தெபஸ்டி என்பது பிரான்சின் நோமண்டி பகுதியில் உள்ள பயோ நகரத்துடன் தொடர்புடைய சுமார் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று சித்திர துணி ஆகும். சுமார் 70 மீட்டர் நீளமுள்ள இந்த பழமையான துணியில் 1066ஆம் ஆண்டு இங்கிலாந்தை கைப்பற்றிய நோமன் படையெடுப்பு பற்றிய தொடர் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இதனையே பிரிட்டனுக்கு கொண்டுவர மேக்ரோ நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இது பிரிட்டன் பிரான்ஸ் இடையிலான நீடித்த நட்புறவை மேலும் எடுத்துக்காட்டுவதாக பிரிட்டனின் புதிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனை விரைவில் பிரிட்டனுக்கு வரவேற்பதற்கு பிரிட்டன் பிரதமர் எதிர்பார்ப்புடன் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றம் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக வலைத்தளங்களை அணுக தடை விதிக்கும் சட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளது. 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக தடை விதிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது நாடாக பிரான்ஸ் திகழ்கின்றது. இந்த சட்டப்பேரவை பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் மேலவையான செனட் செவ்வாய்க்கிழமை பெரும்பான்மை வாக்குகளுடன் ஏற்றுக்கொண்டது. 243 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 2 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். கீழவையான அசம்பிளே நேஷனலிலும் செவ்வாய்க்கிழமை மாலை சட்டவரைவு நிறைவேற்றப்பட்டது. பிரான்ஸ் டிஜிட்டல் விவகார அமைச்சர் ஆன் லே அனாவ் ஆன்லைனில் நமது குழந்தைகளை சிறப்பாக பாதுகாப்பதற்காக டிஜிட்டல் வயது வரம்பை அறிமுகப்படுத்தும் ஐரோப்பாவின் முதல் நாடாக பிரான்ஸ் நாளை மாறும் என்று தெரிவித்திருக்கின்றார். சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் சமூக ஊடக தடை 2 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும். 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 15 வயதுக்கு குறைவானவர்கள் புதிய சமூக ஊடக கணக்குகளை தொடங்க முடியாது. 2027 ஜனவரி முதல் ஏற்கனவே 15 வயதுக்கு குறைவானவர்கள் பயன்படுத்தி வரும் தற்போதைய கணக்குகளும் முடக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது பதவிக்காலத்தின் இறுதிப் பகுதியில் மேற்கொள்ளும் முக்கியமான சீர்திருத்தங்களில் ஒன்றாக இந்த சட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். இதை செப்டம்பர் மாதத்திலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதனுடன் உயர்நிலை பாடசாலைகளில் மொபைல் போன் பயன்பாட்டை தடை செய்யும் நடவடிக்கையையும் புதிய கல்வியாண்டு தொடங்கும் பொழுது நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அமைச்சர் தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த தடையை நடைமுறைப்படுத்த முடியும். காரணம், வயதை சரிபார்க்கும் தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே உள்ளன. மேலும் சில புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறியுள்ளார். இந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு சமூக ஊடக தளங்களுக்கே வழங்கப்படுகின்றது. அமைச்சர் கூறியதன்படி பிரான்சில் உள்ள பயனர்கள் வயதை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒருவர் 15 வயதுக்கு குறைவானவர் என தெரிய வந்தால் அவரது சமூக ஊடக கணக்கு மூடப்படும். பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் தரவுகள் பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் 15 வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடக அணுகலை தடை செய்யும் முயற்சியில் பிரான்ஸ் உலகில் முன்னோடியாக செயல்பட்ட ஆஸ்திரேலியாவின் வழியை பின்பற்றும். ஆஸ்திரேலியாவில் கடந்த டிசம்பர் மாதம் 16 வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடக தடை நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த தடை ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடக தளங்களுக்கு பொருந்துகிறது. குழந்தைகளின் மனநலம், உடல் நலம் மற்றும் பாதுகாப்பில்
சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து உலகம் முழுவதும் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27 கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9 ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 079563375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர் மொனிக் பாபு ராஜினாமா செய்கிறார். பிரான்சின் சுற்றுச்சூழல் மாற்றத்துறை அமைச்சர் மினிஸ் துலா டிரான்ஸ்லியோன் எக்காலஜிக் மொனிக் பாபியூ ஜூலை 22 புதன்கிழமை அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனிடம் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜினாமா கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய அவசர வேளாண்மை சட்ட வரைவு இறுதியாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து வருகின்றது. இந்த சட்டம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. காரணம், விவசாயத் துறையில் நெருக்கடியில் உள்ள சில உற்பத்தி பிரிவுகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் முன்னர் தடை செய்யப்பட்டிருந்த 2 வகையான பூச்சிக்கொல்லிகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கின்றது. பிரான்ஸ் செனட் இந்த சர்ச்சைக்குரிய வேளாண்மை அவசர சட்டத்தை செவ்வாய்க்கிழமை ஏற்றுக்கொண்டது. இதனை அடுத்து சுற்றுச்சூழல் அமைச்சர் மொனிக் பாபு புதன்கிழமை காலை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனிடம் தன்னுடைய ராஜினாமாவை அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கிறார். தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை மீண்டும் அனுமதிக்கும் வேளாண்மை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் பதவி விலக முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஜிராண்ட் மாவட்டத்தில் உள்ள போதோ விமான நிலையம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. பிற்பகல் சுமார் 2:30 அளவில் போதோ விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள
ஒரு கட்டிடத்தில் தீ ஏற்பட்டது. தீயை அணைக்கச் சென்ற தீயணைப்பு பிரிவைச் சேர்ந்த 2 வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆரம்ப தகவல்களின்படி அவர்கள் சென்றிருந்த தீயணைப்பு வாகனம் திடீரென தீப்பிழம்புகளால் சூழப்பட்டு சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. தீயணைப்பு வீரர்கள் உட்பட சுமார் 100 பேர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டார்கள். பின்னர் தீ ஃபிக்ஸே என அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது. அதாவது தீயின் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு இனி முன்னேறாமல் தடுக்கப்பட்டதாகும். உள்துறை அமைச்சர் லோரோ நூனேஸ் நாடாளுமன்றத்தில் 2 தீயணைப்பு வீரர்களின் மரணத்தை அறிவித்து அவர்களின் குடும்பத்தினருக்கும் சக வீரர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கும் பிரான்ஸ் தீயணைப்பு வீரர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது. தீயணைப்பு வீரர்கள் எவ்வாறு தீயில் சிக்கினர் என்பதற்கான முழுமையான காரணம் இதுவரை வெளிவரவில்லை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் வலதுசாரி ரசம்பளுமோ நேஷனல் சிரேஷ்ட தலைவர் மெரின் லூபென்னின் எக்ஸ் கணக்கும் ஏரன் கட்சியின் இணையதளமும் கணினி ஊடுருவலுக்கு உள்ளானது. சைபர் தாக்குதலுக்கு இலக்காகியிருக்கிறது. ஏரன் கட்சி மேற்கொண்ட தொழில்நுட்ப ஆய்வுகளின்படி தனிப்பட்ட தகவல்கள் பெருமளவில் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று கட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக உள்ள மெரின் லூபென்னின் எக்ஸ் கணக்கும் கணினி ஊடுருவலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. அவரது கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி சில நிமிடங்களுக்கு பின்னர் நீக்கப்பட்டது. ஏரன் கட்சி இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. தற்போதைய நிலையில் பெருமளவிலான தரவு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் தகவலை கட்சி திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. பிரான்சில் மீண்டும் பரிசில்டாமோல் உற்பத்தியை தொடங்கியுள்ள நிலையில் அதன் விலையை 13% குறைக்க அரசு பரிசீலித்து வருவது ஏன் என்று மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில்டாமோல் பெட்டிக்கான விலையை நிர்ணயித்து வைத்திருந்த விலை முடக்கம் காலம் முடிவுக்கு வருவதை அடுத்து மருந்து நிறுவனங்கள் அரசின் கீழ் செயல்படும் சுகாதார பொருட்களுக்கான பொருளாதார குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. தற்பொழுது உற்பத்தியாளர் விலையை 13% குறைக்கும் திட்டம் பரிசீலனையில் இருக்கின்றது.
மருந்து நிறுவனங்கள் இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளன. குறிப்பாக பிரான்சிலேயே மீண்டும் பாராசெட்டமால் உற்பத்தி செய்யும் முயற்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் விலையை குறைப்பது உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு முரணானது என அவை கருதுகின்றன. பிரான்சில் பாராசெட்டமால் உற்பத்தியை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறும் நேரத்தில் அதன் உற்பத்தியாளர் விலையை 13% குறைக்க அரசு திட்டமிடுவது அர்த்தமற்றது மற்றும் புரிந்து கொள்ள முடியாதது என்று மருந்து நிறுவனங்கள் விமர்சிக்கின்றன. பிரான்சில் உள்ள உப்சா ஓபெலா மருந்து நிறுவனங்களுக்கு இந்த விலை குறைப்பு அறிவிப்பு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சுகாதார பொருட்களுக்கான பொருளாதார குழு பாராசெட்டமால் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு கடந்த வாரம் ஒரு அறிவிப்பை அனுப்பியுள்ளது. அதில் இந்த வலி நிவாரண மருந்தின் விலையை குறைக்க அரசு விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.